அந்நிய பாஷையை எங்க பேசணும் பவுல் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்நிய பாஷை சபையில பேசும்போது எப்படி பேசணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வியாய்க்கான சொல்லணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் பேசுகிறான். உங்க அந்நிய பாஷை எங்க பேசணும் அதிகமான தனி ஜெபத்துல. நீங்க தனி ஜெபத்துல அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நீங்க சபையில வந்தா என்ன பேசணும்? 1 கொரிந்தியர் 14:4 வாசிங்க வேகமா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகணும்னா நீங்களும் நான் என்ன பேசணும்? எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் பேச போறீங்க? பாஸ்டர் அது எனக்கு வராதே பாஸ்டர். தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனம் வேத அடிப்படையில் இருக்கணும். கார் வாங்குவாங்க, பங்களா வாங்குவாங்கிறது தீர்க்க தரிசனமே இல்ல. சபைக்கு பக்தி விருத்தி அடையணும்னா அநேகர் வருகிற நாட்கள்ல எழும்பி தீர்க்க தரிசனம் உரைக்க போறீங்க. ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ எழும்பி கர்த்தர் இதை சபைக்கு சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி பயங்கரமா பேச போறாங்க.